வணக்கம். இந்த கிளாஸில் நம்ம டெட்டு மேக்ஸில் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் ஆல்ரெடி பார்த்துன்னு இருக்கோம். அதுக்கான கண்டினியூஸ் பார்க்கலாம். இன்றைக்கான ஃபஸ்ட்டு கொஷின் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, the side of a right angled triangle are in the ratio 8:15:7 and its perimeter is 150 units, then the side are in the dash units அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ பாருங்கள், ஒரு செங்கோண முக்கோணத்தின் பக்கங்களின் விகிதம் இப்படி கொடுத்துருக்காங்க. அதன் சுற்றளவு 150 அலகுகள் அப்படின்னா அதன் பக்கங்கள் என்னவா இருக்கும் இப்படின்ற மாதிரி ஒரு கொஷின் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இந்த கொஷினை நம்ம ட்ரை பண்ணுவோம். பாருங்களேன், ஒன்று 8 பங்கு, இன்னொன்று 15 பங்கு, இன்னொன்று 7 பங்கு. சரியா? இதை ஆட் பண்ணால் எனக்கு சுற்றளவு என்ன வருதான்? 150 வருதான். அதாவது 30 பங்கு தான் எனக்கு 150ன்னு தராங்க. ஸோ ஒரு பங்குக்கான ஆன்சர் வேணும் அப்படின்னா நான் என்ன செய்யலாம்? அந்த 0க்கு 0 அடிச்சிடலாமா? 3ஆம் வாய்ப்பாலில் இது ஒரு முறை, 3ஆம் வாய்ப்பாலில் இது 5 முறை. ஸோ x = 5ன்னு வரும். அந்த x = 5ன்றது ஒரு பங்குக்கான ஆன்சர். சரியா? ஒரு பங்கு 5. இப்போ பாருங்கள், ஃபஸ்ட் நம்பர் எனக்கு 8 பங்கு இருக்குது. அப்போ 8×5 40. சரியா? ரெண்டாவது நம்பரு 15 பங்கு இருக்குது. ஸோ 5×5 75. மூணாவது நம்பர் எனக்கு 7 பங்கு இருக்குது. சரியா? 7 பங்கு இருக்குது. அப்போது 7 பங்குன்னா 7×5 என்னங்க எனக்கு 35ன்னு வருமா? ஓகேவா? 35ன்னு வரும். ஆனால் நமக்கு அந்த மாதிரி ஆப்ஷனே தரல. சரியா? ஆப்ஷனே தரல. ஆக்சுவலாக இந்த இடம் 35ன்னு வந்திருக்கணும். ஸோ இதுவும் ப்ரீவியஸ் இயரில் கேட்ட ஒரு கொஷினில் இருந்த மிஸ்டேக். ஸோ 40, 75, 35ன்னு அப்படி இருந்தால் தான் இதை மூணையும் ஆட் பண்ணால் எனக்கு 150 வருது. இல்லைனா 150 வரல. சுற்றளவுனா என்னப்பா? சுற்றி இருக்கிற அளவுகளை கூட்டினா வரது தானே. இதை மூணையும் கூட்டி பாருங்கள், 150 வரும். சரியா? அங்கே 85 இருந்தால் கூட்டினா எப்படி 150 வரும்? அந்த லாஜிக் இருக்குல்ல. ஸோ நெக்ஸ்ட் ஒன். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி. ரைட் த யூனிட் டிஜிட் ஆஃப் த நம்பர் 9/100 9/100 என்ற எண்ணின் 1ஆம் இலக்கத்தை காண்க அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ தான் நம்ம ஆல்ரெடி ஒரு சம்மில் பார்த்துருப்போம். சரியா? அந்த 1ஆம் இலக்கம் அப்படின்னு அதுக்கு பவரை ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு 4ஆல் டிவைட் பண்ணும். 4 25 100. ஸோ மீதி எனக்கு 0 வருது. மீதி எனக்கு 0 வந்தால் நான் அடுக்கு 4ன்னு எடுத்துக்கணும்னு சொல்லியிருப்பேன். சரியா? மீதி 0னா அடுக்கு 4, ரிமைண்டர் 0னா பவரை 4ன்னு எடுத்துக்கணும். இந்த மாதிரி ஒரு ஷார்ட்கட் சொல்லியிருப்பேன், ரிமைண்டர் பவர்னு. அதாவது மீதி அடுக்குன்னு. சரியா? மீதி 0னா பவர் 4. இது 1னா இது 1, இது 2னா இது 2, இது 3னா இது 3. ஸோ இதுதான் அந்த ஷார்ட்கட்டு. இப்போ இந்த ஷார்ட்கட்டில் எனக்கு மீதி 0 வரனால அடுக்க 4ன்னு எடுத்துக்கிறேன். சரியா? இப்போது அந்த 4 எங்கே சார் அப்ளை பண்ணணும்? கீழே இருக்கிற நம்பரில் 1ஆம் இலக்கம், இங்கே ஒரே நம்பர் தான் இருக்குது. ஸோ பிரச்சனை இல்லை. அந்த ஒரு நம்பர் பவர் 4. சரியா? ஸோ 9 × 9 × 9 × 9. ஸோ மல்டிப்ளை பண்ணால் 9 9 81, 81 9ஆல் பெருக்குனா 729ன்னு வரும். அதை 9ஆல் பெருக்கிறேன். 9 9 81, 9 2 18, 18ம் ஒரு 8ம் 26, 9 63, 67, 65. ஸோ இதில் 1ஆம் இலக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 தான் வருதா? ஸோ அந்த 1 தான் ஆன்சர். சரியா? 1ஆம் இலக்கம் யூனிட் டிஜிட் அப்படின்றது கடைசி நம்பர்ப்பா. நம்ம சின்ன வயசில் 1s 10s 100ன்னு படிச்சிருப்போம்ல, 1கள் 10கள் 100கள்னு. அதில் இந்த 1ல் வர்றது நமக்கு கொஷினாக கேட்குறாங்க. ஸோ ஆன்சரு லாஸ்ட் நம்பர் சொன்னால் போதும். லாஸ்ட் நம்பர் 1 வரும். சரியா? ஸோ நெக்ஸ்ட் ஒன். an integer
is chosen at random from the first 10 positive integers, then what is the probability that is the multiple of 3? சரி, ஓகே. முதல் 10 மிகை முழு எண்களில் இருந்து ஒரு எண் தேர்ந்தெடுக்கப்படுகிறது எனில் அந்த எண் 3 மடங்காக இருப்பதற்கான நிகழ்தகவு காண்க. ஸோ ஃபஸ்ட்டு 10 மிகை முழு எண்கள். மிகை முழு எண்கள் அப்படின்றது பாசிட்டிவ் இன்டிஜர். இதில் நான் என்ன செய்கிறேன், ஏதோ ஒரு நம்பரை சூஸ் பண்ணுறேன். ஸோ மொத்தமாக எனக்கு இருக்கிறது எத்தனை சான்ஸு? 10 சான்ஸா? 1லேருந்து 10 வரைக்கும் நம்பர் எடுத்துக்கிறேன்பா. சரியா? அந்த மாதிரி 10 நம்பர் எடுத்துக்கும் போது டோட்டலாக எனக்கு எத்தனை சான்ஸ் வரும்? 10 சான்ஸ் வரும். இந்த 10 சான்ஸில் கொஷினில் என்ன கேட்குறாங்க, அந்த ஒரு நம்பர் எதுக்கு போகிறீங்க, அந்த நம்பர் என்னவா இருக்கலாம்னா 3ஆம் வாய்ப்பாலில் வரக்கூடிய நம்பராக இருக்கலாம். 3 மடங்காக இருப்பதற்கான நிகழ்தகவு அப்படின்றாங்க. அதுக்கு மீனிங்கு 3 டேபிளில் வரக்கூடிய நம்பராக இருக்கணும், மல்டிபிள்ஸ் ஆஃப் 3ஆக இருக்கணும். சரியா? அப்போ 3 டேபிளில் வரக்கூடிய நம்பர்ன்றது இங்கே 3, 6, 9. ஸோ 3, 6, 9ன்னு இந்த 3 நம்பர் தான் 3 டேபிளில் வரக்கூடிய நம்பர். சரியா? அதுதான் மல்டிபிள்ஸ் ஆஃப் 3. ஸோ மொத்தம் எத்தனை சான்ஸ் வருது? 3 சான்ஸ் வருதா? ஸோ 3/10 ஆன்சரு. சரியா? ஆப்ஷன் டி 3/10 ஆன்சரு. ஸோ இது புரியும் நினைக்கிறேன். இந்த ஒரு விஷயம் மட்டும் தெரிஞ்சுங்க, மிகை முழு எண்கள். சரியா? மிகை முழு எண்கள் அப்படின்னா அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ். சரியா? பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ். ஸோ அதில் இதை பாருங்கள், இந்த வார்த்தை 10 பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதாவது பாசிட்டிவ் இன்டிஜர்னால் ஒன்றும் இல்லை, இந்த மாதிரி கிராஃப் எடுத்துக்கிறேன், சின்ன வயசில் பார்த்துருப்போம். ஸோ இந்த கிராஃபில் இந்த ப்ளஸ்ஸு இங்கேருந்துமா +1லேருந்து ஆரம்பித்து +∞ வரைக்கும் இருக்குல்ல, இதுதான் வந்து என்னென்னா பாசிட்டிவ் இன்டிஜர். இதே -1லேருந்து ஆரம்பித்து -∞ வரைக்கும் இருக்குல்ல, இது நெகட்டிவ் இன்டிஜர். சரியா? இது மிகை முழுக்கள், இது குறை முழுக்கள். ஸோ இந்த விஷயம் தெரிஞ்சுங்க, எனக்கு கொடுத்தது மிகை முழுக்கள் பாசிட்டிவ் இன்டிஜர். அதனால் 1லேருந்து ஃபஸ்ட்டு 10 நம்பர்ன்றனால 10 வரைக்கும் எடுத்துக்கிட்டேன். அதில் 3ஆம் வாய்ப்பாலில் எத்தனை நம்பர் வருமோ அதுக்கான நிகழ்தகவு என்னன்னு கேட்குறாங்க. மொத்தமாக 10 சான்ஸு, இல்லை 3ஆம் வாய்ப்பாலில் வரக்கூடியது 3 நம்பர், அதனால் 3/10ன்னு எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு பாருங்க, மிது, தேவி அண்டு செல்வி கேன் கம்ப்ளீட் 1 round of a circular track in 10, 15, 20 minutes respectively. If they start together at 7 a.m. from the starting point, at what time will they meet together again at the starting point அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் மிது, தேவி மற்றும் செல்வி ஆகியோர் ஒரு வட்ட வடிவிலான ஓடு பாதையின் ஒரு சுற்று முறையே 10, 15 மற்றும் 20 நிமிடங்களில் சுற்றி முடிக்கின்றனர். அவர்கள் தொடக்க புள்ளியில் காலை 7 மணிக்கு ஒன்றாக சுற்ற தொடங்கினால் மீண்டும் எப்போது தொடக்க புள்ளியில் ஒன்றாக சந்திப்பார்கள் அப்படின்னு கொஷின் கேட்குறாங்க. ஸோ இந்த கொஷினில் ஃபஸ்ட்டு 10, 15, 20க்கான மீசிமா என்னன்னு பாருங்கள். ஸோ மீசிமா வேணும்னா 2ஆம் வாய்ப்பாலில் இது 5 முறை, 2ஆம் வாய்ப்பாலில் 5 வராது, 20 வந்து 10 முறை. அகைன் 2ஆல் போட்டால் 5, 5, 5ன்னு வருமா? இப்போ ஜஸ்ட்டு 3ஆல் டிவைட் பண்ணுறேன். 3ஆம் வாய்ப்பாலில் 5 வராது, 3ஆம் வாய்ப்பாலில் 15 5 முறை, இந்த 5ம் அப்படியே வச்சுக்கிறேன். 5ஆல் டிவைட் பண்ணால் 1,1,1ன்னு வருமாப்பா. ஸோ இதை மல்டிப்ளை பண்ணுங்கள், 2 2 4, 4 12, 12 5 60. சரியா? அதாவது 60 நிமிஷம் அப்படின்றது எல்சிஎம். எனக்கு மீசிமா வந்து 60 நிமிஷம்னு வருது. ஸோ கொஷினில் பாருங்களேன், 3 பேருமே காலங்காத்தால் 7 மணிக்கு தான் அந்த ரன்னிங்கோட ஸ்டார்ட் பண்ணுறாங்க. சரியா? ஸோ காலங்காத்தால் 7 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க
60 நிமிஷம் கழித்து மீட் பண்ணுறாங்க. அதான் அதுக்கு மீனிங்கு. 60 நிமிஷம் கழித்து மீட் பண்ணுறாங்கன்னா 1 ஹவராப்பா. 60 நிமிஷன்றது என்னன்னு கேட்டிங்கன்னா 1 ஹவர். சரியா? காலங்காத்தால 7 மணிக்கு ஓட தயாரானாங்க, ஓட ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் 1 மணி நேரம் கழித்து மீட் பண்ணுறாங்க. ஸோ 1 மணி நேரம் கழித்து மீட் பண்ணுறாங்கன்னா அப்போ டைம் என்னவாக இருக்கும்? 7 மணி கூட 1 மணி நேரத்தை ஆட் பண்ணிங்கன்னா 8 மணியாக இருக்குமா? ஸோ காலங்காத்தால் 8 மணிக்கு அவங்க மறுபடியும் 3 பேரும் மீட் பண்ணிப்பாங்க. ஸோ 8 AM அப்படின்றது ஆன்சர். ஆப்ஷன் சி இந்த கொஷினுக்கான ஆன்சராக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் ஒன், the sum of the successive 2-digit odd prime number is அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 2 தொடர்ச்சியான மிக சிறிய 2 இலக்க ஒற்றை பகா எண்களின் கூடுதல் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இதில் நான் என்ன செய்கிறேன்னா, ஃபஸ்ட்டு இங்கே பாருமா, 2 இலக்க 2 டிஜிட்டில் ப்ரைம் நம்பர் எங்கே ஸ்டார்ட் ஆகும்? 2 நம்பர் எங்கே ஸ்டார்ட் ஆகும்னா 10ல் ஸ்டார்ட் ஆகும். 10, 11, 12, 13ன்னு எங்கே முடியும்னா 99ல் முடியும். சரியா? 99ல் முடியும். இதில் 10 ப்ரைம் நம்பர் இல்லை. சரியா? 10 ப்ரைம் நம்பர் இல்லை. அதுக்கு அடுத்த ப்ரைம் நம்பர் 11. அதுக்கு அடுத்த நம்பராக இருக்கிறது 11 தானம்மா, அது ப்ரைம் நம்பர். ஏன்னா ப்ரைம் நம்பருன்றது என்ன? 1ஆம் வாய்ப்பாலில் வரும், அதே வாய்ப்பாலில் வரும். அந்த மாதிரி நம்பர் தான் ப்ரைம் நம்பர். சரியா? அப்போ இங்கே 11 ப்ரைம் நம்பராக இருக்கும். ஆனால் 12 ப்ரைம் நம்பர் இல்லை, 13 ப்ரைம் நம்பர் தான். சரியா? 13 1ஆம் வாய்ப்பாலில் வரும், 13ஆம் வாய்ப்பாலில் வரும், வேறு எந்த டேபிள்லையும் வராது. சரியா? அப்போ இதில் 11ஐயும் 13ஐயும் ஆட் பண்ணால் எனக்கு கிடைக்கக்கூடியது ஆன்சரு. அப்போ 24 ஆன்சர். ஏன் சார் அப்படி சொல்கிறீங்க? 2 தொடர்ச்சியான மிக சிறிய 2 இலக்க ஒற்றை பகா எண்களின் கூடுதல். சரியா? தொடர்ச்சியாக இருக்கிற 2 ப்ரைம் நம்பர், அதுவும் 2 டிஜிட் ப்ரைம் நம்பரோட கூடுதல் ஆட் பண்ணால் என்ன வரும்னு கேட்குறாங்க. 24 ஆன்சர். ஸோ ஆப்ஷன் பி இந்த கொஷினுக்கான ஆன்சராக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் ஒன், from one vertex of an equilateral triangle with side 40 cm, an equilateral triangle with 6 cm side is removed, the perimeter of the remaining portion is அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 40 சென்டிமீட்டர் பக்க அளவுள்ள ஒரு சமபக்க முக்கோணத்தின் ஒரு முனையிலிருந்து 6 சென்டிமீட்டர் பக்கம் உள்ள ஒரு சமபக்க முக்கோணம் நீக்கப்படுகிறது எனில் மீதமுள்ள பகுதியின் சுற்றளவு என்ன அப்படின்னு கொஷின் கேட்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு என்ன செய்யலாம்னா, நம்ம ஒரு முக்கோணம் எடுத்துக்கிறேன். இது வந்து ஒரு ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள், சமபக்க முக்கோணம். இதனுடைய ஒரு அளவு என்னன்னா 40ன்னு சொல்லிட்டாங்க. ஒரு சைடு மட்டும் இல்லை, எல்லா சைடுமே 40 சென்டிமீட்டர் தான். ஸோ அப்படி இருந்தால் தான் அது சமபக்க முக்கோணம், ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள். இப்போ இதில் நான் என்ன செய்கிறேன்னா, ஏதோ ஒரு மூலையிலிருந்து, இப்போ இந்த மூலை எடுத்துக்கிறேனே, இந்த மூலையிலிருந்து 6 சென்டிமீட்டர் அளவு இருக்கிற ஒரு சமபக்க முக்கோணத்தை கட் பண்ணி எடுத்துடுறேன். சரியா? இப்போ இதனுடைய அளவு 6 சென்டிமீட்டர் 3 சைடும். இதை கட் பண்ணி எடுத்துடுறேன்னா எனக்கு என்ன மாதிரி டயக்ராம் வரும்? இப்படி வருமா? ஆக்சுவலாக இப்படி வரும். சரியா? இப்போ இதனுடைய அளவு என்ன அப்படின்றதா கேள்வி. ஸோ இதில் இது ஃபுல்லாக 40ஆமா? சரியா? இதில் இது ஃபுல்லாக 40. இதில் இந்த பீஸை கட் பண்ணி எடுத்துதுன்னா இது வரைக்கும் என்ன வரும்? எனக்கு 34ன்னு வருமா? கரெக்டாக? அதே போல் இந்த அளவு இங்கே எழுதியிருக்கேன், இந்த அளவு 6. ஸோ இதுலேயும் இது ஃபுல்லாக தான்ப்பா 40. இதில் இங்கேருந்து இது வரைக்கும் 6 கட் ஆயிடுச்சுன்னா மீதி இருக்கிறது 34 இங்கே வரும். சரியா? இப்போ கொஷின் என்ன கேட்குறாங்க?
மீதமுள்ள பகுதியின் சுற்றளவு காண்க. ரிமைனிங் போர்ஷனோட பெரிமீட்டர் என்னவா இருக்கும், இதுதான் கொஷினு. ஸோ இப்போ இதை ஆட் பண்ணிங்கன்னா 40 + 34 + 6 + 34 இதை ஆட் பண்ணிங்கன்னா ரிமைனிங் போர்ஷனோட சுற்றளவு என்னவா இருக்கும்னு சொல்லிடலாம். 40 34 + 6 இது ஒரு 40 ப்ளஸ் இது ஒரு 34 80 + 34 ஆட் பண்ணால் 114 சென்டிமீட்டர்னு வரும். இதுதான் ரிமைனிங் போர்ஷனோட சுற்றளவாக இருக்கும். ஸோ ஆப்ஷன் டி 114 சென்டிமீட்டர் அப்படின்றது இந்த கொஷினுக்கான ஆன்சர். சரியா? ஸோ நெக்ஸ்ட் ஒன். இஃப் A represent plus, B represent multiply, C represent minus, D represent divide. ஸோ இப்படி இருந்தால் இந்த மாதிரி ஈக்குவேஷனுக்கு என்ன வேல்யூ அப்படின்னு கேட்குறாங்க. சரியா? ஏவுக்கு பதில் ப்ளஸ்ஸும், பிவுக்கு பதில் பெருக்கலும், சிவுக்கு பதில் மைனஸும், டிக்கு பதில் வகுத்தலும் கொடுத்தா இந்த மதிப்பு என்ன? ஸோ 4, 3, 5, 32. ஸோ இதை மட்டும் எடுத்துக்கிறேன்பா. இல்லை பாருமா, ஃபஸ்ட்டு பி இருக்கா, பிக்கு நேராக இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, பெருக்கல். நெக்ஸ்ட்டு சி இருக்கா, சிக்கு நேராக மைனஸ்ஸு. நெக்ஸ்ட்டு ஏ இருக்கா, ஏவுக்கு நேராக ப்ளஸ்ஸு. அதே போல் டி இருக்கா, டிக்கு நேராக வகுத்தல். ஸோ இப்படி மாற்றின பிறகு நீங்கள் போர்ட் மாஸ் ரூல் எடுத்துங்க. ஸோ இந்த போர்ட் மாஸ் ரூலில் இங்கே ப்ராக்கெட்டும் இல்லை, ஆஃபும் இல்லை, இந்த 4 மட்டும்தான் தேவை. இந்த 4ல் எனக்கு ஃபஸ்ட் இருக்கிறது வகுத்தலாப்பா, டிவிஷனு, இது பெருக்கல், இது கூட்டல், இது கழித்தல். ஸோ இதில் ஃபஸ்ட் இருக்கிறது வகுத்தலா, வகுத்தல் இங்கே இருக்கிறதுல எந்த 2 நம்பருக்கு நடுவில் இருக்குதுன்னு பாருங்கள். ஸோ இந்த 2 நம்பருக்கு நடுவில் தான் வகுத்தல் இருக்குது. சரியா? ஸோ இதை எழுதும்போது 30 வகுத்தல் 2 30/2ன்னு எழுதலாம். 30/2க்கான ஆன்சர் 15. ஸோ இது 15. சரியா? நெக்ஸ்ட்டு வகுத்தலுக்கு அப்புறம் பெருக்கல் இருக்காப்பா. ஸோ பெருக்கல் இந்த 2 நம்பருக்கு நடுவில் இருக்கா. ஸோ அதை பெருக்குனா 12 - 5 + 5ன்னு வரும். 4 3 12 இல்லை. நெக்ஸ்ட்டு 12ஐயும் 15ஐயும் ஆட் பண்ணுங்க. ஏன்னா இதுவும் ப்ளஸ்ஸு இதுவும் ப்ளஸ்ஸு, ஆட் பண்ணால் 27ன்னு வரும். அதில் 5 கழிச்சிங்கன்னா 22 ஆன்சர். சரியா? ஸோ ஆப்ஷன் டி 22 இந்த கொஷினுக்கான ஆன்சராக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் ஒன். The difference between simple interest and compound interest on a principal at 15% per annum for 3 years is அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது 1134 ரூபா வந்து தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்குமான வித்தியாசம் 3 வருஷத்தில். அதுக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டும் 15% அப்படின்னா அசல் பிரின்சிபல் என்னவாக இருக்கும், இதுதான் கேள்வி. ஸோ இதில் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்க ஒரு ஃபார்முலா இருக்குமா, PR² இன்ட்டு 300 + 6/100³ சரியா? இப்போ இதில் டியோட வேல்யூ, டி வந்து என்ன இருக்குது, வித்தியாசம் 1134. பி இன்ட்டு ஆரோட வேல்யூ வந்து எனக்கு 15%ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 15 × 15 இங்கே 300 + 15/100 × 100 × 100 100³ 100 × 100 × 100ன்னு எடுத்துக்கிறேன். இப்போ பாருங்கள், எனக்கு பி மட்டும் வேணும். ஸோ அப்போ 1134 × 100 × 100 × 100 வகுத்தல். ஏன்னா வகுத்தல் இருக்கிற நம்பர் எல்லாமே ஈக்குவல்ட்டுக்கு அந்த சைடு போனால் பெருக்கல் ஆகும். ஆல்ரெடி பெருக்கல் இருக்கிற நம்பர் ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடு வந்தால் வகுத்தல் ஆகும். ஸோ இந்த 15 இதை ஆட் பண்ணால் 305, இது எல்லாம் கீழே வந்துடும்.
ஈக்குவல் டு பி. இதை அடித்தா என்ன ஆன்சர் வரும்? சரியா? இப்போ 5 டேபிளில் அடிக்கலாம். 5 டேபிளில் இது 6 முறை எனக்கு 30, 3 முறை 5. சரியா? இங்கே 5 டேபிளில் இது 20 முறை, இதுவும் 5 டேபிளில் 3 டைம்ஸு, இது 20 முறை. சரியா? இது 5 டேபிளில் 3 டைம்ஸு, இது 5 டேபிளில் 4 டைம்ஸு. ஓகேவா? நெக்ஸ்ட்டு இப்போது வேறு எந்த டேபிள் அடிக்கலாம்? 9ஆம் வாய்ப்பால் அடித்தா இது 7 முறை, இது 9ஆல் அடிப்போமே. 9 9, மீதி 2 23ல் 2 முறை 18, மீதி 5 54ல் 6 முறை வரும். 7ஆம் வாய்ப்பாலில் இது 1 முறை, 8 முறை, சாரி 7, மீதி 5 56 வந்து 8 முறை. 3 பெருக்குனா 9ஆமா? 9ஆம் வாய்ப்பாலில் 18 2 முறை. சரியா? அப்போது P ஈக்குவல் டு 2 இன்ட்டு 4 இன்ட்டு 20 இன்ட்டு 100. ஸோ இதை எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணால் 2 நாள் 8, 8 இன்ட்டு 20 இன்ட்டு 100 அப்படின்னும் போது 8ஐயும் 20ஐயும் பெருக்குனா 160 இன்ட்டு 100ன்னு போட்டிங்கன்னா 16,000 அப்படின்றது ஆன்சர். சரியா? ஸோ 16,000 நமக்கு ஆப்ஷன் ஏவாக இருக்குது. ஸோ ஆப்ஷன் ஏ 16,000 அப்படின்றது இந்த கொஷினுக்கான ஆன்சர். இதுக்கு ஃபார்முலா தெரிஞ்சுங்க. ஆக்சுவலாக இது 3 இயர்ஸ் கொடுத்தா மட்டும்தான் அதுக்கான ஃபார்முலா. எல்லாத்துக்குமே இது யூஸ் பண்ணக்கூடாது. சரியா? 3 வருஷம் கொடுத்து தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் உள்ள வித்தியாசம் கேட்டால் அதுக்கான ஃபார்முலா மட்டும்தான் இது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், ஹவு மெனி லேக்ஸ் ஆர் தேர் இன் 7 பில்லியன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, 7 பில்லியனில் எத்தனை லட்சம் இருக்குது? இதுதான் கேள்வி. ஃபஸ்ட்டு 1 மில்லியன், 1 மில்லியன் அப்படின்னா 10 லட்சம். சரியா? 1 மில்லியன் அப்படின்னா என்ன? 10 லட்சம். அதே 1 பில்லியன் அப்படின்னா 10,000 லட்சம். 1 பில்லியன்னா என்ன? 10,000 லட்சம். சரியா? எனக்கு தேவை 7 பில்லியன். அப்போ 7 பில்லியன் அப்படின்னும் போது 7 இன்ட்டு 10,000ன்னு போட்டிங்கன்னா 70,000 லட்சம். ஸோ ஆன்சரு ஆப்ஷன் பி 70,000 லட்சம். சரியா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், in a farm there are some hens and cows, some of heads are 77 and some of the legs are 248, then find the number of hens in the farm அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கொஷினில் ஒரு பண்ணையில் சில கோழிகளும் மாடுகளும் இருந்தன, அவற்றின் மொத்த தலைகளின் எண்ணிக்கை 77, மேலும் மொத்த கால்களின் எண்ணிக்கை 248. அப்படி இருந்தால் அந்த பண்ணையில் உள்ள கோழிகளின் எண்ணிக்கை எத்தனை? சரிம்மா, இந்த கொஷினில் பாரு, நான் என்ன செய்கிறேன்னா கோழிகளோட எண்ணிக்கையை எக்ஸ்னும் மாடுகளின் எண்ணிக்கையை ஒய்னும் எடுத்துக்கிறேன். சரியா? அப்போது கோழிகளோட தலையும் மாடுகளோட தலையும் ஆட் பண்ணால் மொத்தமாக 77 தலை இருக்குது. ஸோ எல்லாருக்குமே தலை வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று தானேப்பா இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா நீ யோசிச்சு பாரு. ஏன்னா இங்கே கால்களும் கொடுத்துருக்காங்க, அதுக்காக சொல்கிறேன். தலை அப்படின்னும் போது கோழிக்கும் சரி மாடுகளுக்கும் சரி ஒன்று தான். ஸோ அப்போது எத்தனை கோழி இருக்கோ அத்தனை கோழி தலை இருக்கும். அதே போல் எத்தனை மாடு இருக்கோ அத்தனை மாடுகளோட தலை இருக்கும். சரியா? இப்போது கோழியோட தலையும் மாடோட தலையும் ஆட் பண்ணால் மொத்தமாக 77னா கோழி மாடு மொத்தமாக சேர்த்து 77 இருக்குதுன்னு அர்த்தம். அதே போல் நெக்ஸ்ட்டு மொத்த கால்களின் எண்ணிக்கை 248ன்னு கொடுத்துருக்காங்க. கால்கள் அப்படின்னும் போது நம்ம ஃபஸ்ட்டு கோழி தானப்பா எக்ஸ்ன்னு எடுத்தோம்.
அப்போ கோழிக்கு மொத்தம் எத்தனை கால்னா 2 கால். ஸோ அப்போது அதை 2xன்னு எடுத்துக்கிறேன். ப்ளஸ் மாட்டுக்கு 4 கால், அப்போ 4y ஈக்குவல் டு மொத்தமாக கால்களோட எண்ணிக்கை 248ன்னு சொல்லிட்டாங்க. இது 2 ஈக்குவேஷன். இப்போ இந்த 2 ஈக்குவேஷனில் கோழிகளின் எண்ணிக்கை எத்தனைன்னு கேட்குறாங்க. அப்போ எனக்கு என்ன வேணும்னா எக்ஸ் வேணும், y தேவையில்ல. ஸோ y தேவையில்லைன்றனால நான் y இப்போ அடிக்கணும். அதுக்கு நான் என்ன செய்யணும், இங்கே 4y இருக்குன்னா இங்கேயும் 4y வர வைக்கணும். ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனை 4ஆல் பெருக்குங்களேன். 4x ப்ளஸ் 4y ஈக்குவல் டு 4 28, 4 28 2 30. கீழே 2x ப்ளஸ் 4y ஈக்குவல் டு 248. இது அப்படியே எடுத்துக்கிறேன். இப்போ இதில் ப்ளஸ்ஸு மைனஸ்ஸு சிம்பிள் மாற்றுவோம். சரியா? அப்படி மாற்றினா இதுவும் மைனஸ்ஸு, இதுவும் மைனஸ்ஸு, இதுவும் மைனஸ்ஸுன்னு வருமா? ஸோ இதில் பாருங்களேன், 4yக்கு 4y அடிச்சிடலாம். 4xல் 2x போனால் 2x, 8ல் 8 கழிச்சா 0, 30ல் 24 கழிச்சா 60. சரியா? 30ல் 24 கழிச்சா 6, மொத்தமாக 60. ஸோ 2xக்கு 60 வருது. அப்போ ஒரு எக்ஸுக்கு ஆன்சர் 30. நான் எக்ஸுன்றதை இங்கே என்ன நிறுத்திருக்கேன், எக்ஸுன்றது கோழிகளின் எண்ணிக்கை நிறுத்தினா, அப்போ கோழிகளின் எண்ணிக்கை 30. ஆப்ஷன் பி இந்த கொஷினுக்கான ஆன்சராக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் ஒன், இஃப் x percentage of 600 is 450 then find the value of x அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கொஷினில் 600இன் x% என்பது 450 எனில் எக்ஸின் மதிப்பை காண்க. ஸோ இதில் 600ஓட x%, x%னா x/100, இன்னுனா மல்டிப்ளிகேஷன், இங்கிலீஷில் அதை தான் ஆஃப்னு சொல்கிறாங்க. சரியா? இதுதான் எனக்கு 450ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ எக்ஸோட மதிப்பு வேணும் அப்படின்னா இந்த 2 0க்கு 2 0 அடிச்சிடலாமா? 6 வாய்ப்பால் 1 6 6, இது AR 42, மீதி 3, 30ல் எத்தனை 6 இருக்கும்னா 5 முறை இருக்கும். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 75ன்னு வரும். அந்த 75 தான் இந்த கொஷினுக்கான ஆன்சர். ஸோ ஆப்ஷன் பி 75 இந்த கொஷினுக்கான ஆன்சராக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் ஒன், the probability of getting a face card from a pack of 52 cards அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது ப்ராபபிலிட்டியை பேஸ் பண்ணி கேட்ட ஒரு கொஷின். ஒரு சீட்டு கட்டில் 52 சீட்டு இருக்குது, அதில் ஒரு படச்சீட்டை எடுப்பதற்கான நிகழ்தகவு அப்படின்னு கேட்குறாங்க. மொத்தமே 52 சீட்டு அப்படின்றது நல்லா தெரியும். மொத்தமாக 52 சீட்டு. இதில் படச்சீட்டு ஃபேஸ் கார்டு அப்படின்றது யாரை குறிக்கும்னா ராஜா, ராணி, மந்திரி, இந்த 3 பேரை குறிக்கும். சரியா? அதாவது அந்த மந்திரின்றது இங்கே இங்கிலீஷில் ஜாக்குன்னு சொல்லியிருப்பாங்க. கிங்கு, குயினு, ஜாக்கு. நல்லா புரிஞ்சுங்க. மொத்தமே அந்த 52 சீட்டை 4ஆக பிரிச்சிருப்பாங்க. 52 சீட்டை 4ஆக பிரிச்சிருப்பாங்க. யார் யார் அந்த 4னா கிளேவரு, ஸ்பேடு, ஹார்ட்டு, டைமண்டு, இந்த 4ஆக பிரிச்சிருப்பாங்க. ஒவ்வொன்றுலேயும் 13 சீட்டு இருக்கும். சரியா? இப்போ கிளேவர்னு எடுத்துக்கிறேன்னா கிளேவரில் 13 சீட்டு இருக்கும். ஹார்ட்டுன்னு எடுத்துக்கிறேன்னா ஹார்ட்டில் 13 சீட்டு இருக்கும். அதனால தான் அந்த 13 13 13 13ன்னு 4 13 ஆட் பண்ணும்போது 52 சீட்டு வரும். இது இல்லாமல் 2 ஜோக்கர் தனியாக இருக்கும், அது வேறு. சரியா? இப்போ இந்த 52 சீட்டில் மட்டும் ஒவ்வொன்றுலேயும் 13 இருக்குமா? ஸோ ஒவ்வொன்றுலேயும் ஒரு கிங் இருப்பாங்க, ஒவ்வொன்றுலேயும் ஒரு குயின் இருப்பாங்க, அதே போல் ஒவ்வொன்றுலேயும் ஒரு ஜாக் இருப்பாங்க. சரியா? அப்போ கிங்கு 4 இருப்பாங்க, குயின் 4 இருப்பாங்க, ஜாக்கு 4 இருப்பாங்க. சரியா? அப்போது எனக்கு கிங்கு 4, குயின் 4, ஜாக்கு 4, மொத்தமாக சேர்த்தா எனக்கு 12 பேர் வருவாங்களாப்பா? சரியா? 12 பேர் வருவாங்க. ஸோ இந்த 12 பேருக்கு தான் ஃபேஸ் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. இவங்கள தான்
முகச்சீட்டு அப்படின்னு சொல்கிறோம். சரியா? இப்போ இது 4ஆம் வாய்ப்பாடாச்சா, இது 3 முறை, இது 13 முறை. ஸோ 3/13 அப்படின்றது ஆன்சர். ஆப்ஷன் சி இந்த கொஷினுக்கான ஆன்சராக இருக்கும். சரியா? இப்போ இந்த கிளாஸில் நம்ம மேக்ஸில் ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஷின்ஸை வந்து பார்த்துருக்கோம். சரியா? அடுத்த கிளாஸில் இதனுடைய கண்டினியூஸ் பார்க்கலாம். நன்றிகள் பல.